காணொலியில 2 ஒலிம்பிக்ஸ் தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஒலிம்பிக்ஸ் தகவல் பார்த்தோம்னா நடந்து முடிஞ்சது. இன்னொரு ஒலிம்பிக்ஸ் தகவல் பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்துடையது. இந்த ஒரு காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் சரி, இல்ல வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். 77 வருஷம் முடிஞ்சு 28 வருஷத்துல இந்தியா அடியெடுத்து வைக்குது. இந்த ஒரு வருஷத்துல இருந்து இந்தியால இருக்க எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும் கடவுளை பிரச்சிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் தகவல் நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ல இருந்து என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தெரியும் வினிஷா போகத்தோட டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் ஆனது போட்டுருந்தாங்க. அது மேல்முறையில் போயிட்டே இருந்தது. சில்வரை பகிர்ந்துக்கணும், அது மட்டும் இல்லாம கோல்டுக்கான போட்டியிலும் கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாம் முடிஞ்சு போய் சில்வரை பகிர்ந்துக்கணுன்ற மாதிரி போயிட்டு இருந்தது அப்பீல். இந்த அப்பீல் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. கடைசியா பார்த்தோம்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி முடிவு சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. முடிவு பார்த்தா அப்படின்னா நேற்று நைட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஒரு கேஸையே பார்த்தா அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. சில்வர் எதுவும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு போராட்டத்தில் இந்தியாவுக்கு எப்படியாச்சும் வெற்றி கிடைச்சதுன்னா நிறைய பேர் போராடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு போராட்டம் பார்த்தா அப்படின்னா கடைசியில் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அங்கமோ வெளியே கொடுத்தாதான் அந்த ஒரு பிளேயர் வந்து மோட்டிவேட் ஆவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நிஷா போகத்தோட ஹார்ட் ஒர்க்கும் மோட்டிவேஷனும் பார்த்தா அப்படின்னா இந்த ஒரு மெடல்லாம் அதுக்கு தகுதியே இல்லைன்னு தான் சொல்லணும். இதுதான் முடிஞ்ச ஒலிம்பிக்கோட தகவல். வருங்கால ஒலிம்பிக்கோட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட சுதந்திரத்தை ஒரு உரையில பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் 2036 இந்தியா ஒலிம்பிக்கை கண்டக்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்காக எல்லாம் தயாரா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம்.